காரைதீவு மக்கள் தொகையில் சடுதியான வீழ்ச்சி சுட்டிக்காட்டிய பிரதமர். புத்தாண்டின் போது சிறை கைதிகளை பார்வையிட சிறப்பு வாய்ப்பு. யாழில் இடம்பெற்ற விபத்தில் இளம் குடும்பஸ்தர் மரணம். வடக்கு மக்களுக்கு அனுர தரப்பு அளித்த உறுதி. 1977 ஆண்டு காலப்பகுதிகளில் சுமார் 80,000 பேர் வரை வாழ்ந்த காரைதீவு மண்ணின் மக்கள் தொகை தற்போது 10,500 ஆக உள்ளது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். காரைநகரில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேடையில் இருக்கின்ற பொழுது காரைநகர் தொடர்பாக சில விடயங்களை அறிந்தேன். நான் பெற்றுக்கொண்ட தகவல்கள் என்னை சற்று மனக்குழப்பத்துக்கு உள்ளாக்கியுள்ளன. 1977 ஆண்டு காலப்பகுதிகளில் காரைதீவு மண்ணில் சுமார் 80,000 பேர் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று சுமார் 10,500 பேர் மாத்திரமே வாழ்கின்றார்கள். மிகுதி பேர் எங்கே? யாழ்ப்பாணத்தில், இலங்கையில் மற்றும் சிலர் புலம்பெயர் தேசங்களில் மிகுந்த பணக்காரர்களாகவும் கல்வி தகமை உடையவர்களாகவும் உள்ளவர்கள் காரைநகரை சேர்ந்தவர்கள் என்று நான் அறிந்தேன். அது மிகவும் சிறப்பானது. அவர்கள் கல்வியை பெற்றுக்கொள்வதற்காகவும் தமது வாழ்க்கை தகமையை உயர்த்தி கொள்வதற்காகவுமே காரைநகரை விட்டு வெளியேறினார்கள் என்பதுதான் பிரச்சனை. இங்கிருந்து வெளியேற முடியாத மக்களுக்கு என்ன தீர்வு? அவர்களும் நமது நாட்டு பிரச்சனைகள் இல்லையா? எல்லோரையும் போல அவர்களுக்கும் சமமான உரிமைகளும் முன்னுரிமைகளும் இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அனைத்து சிறைச்சாலையிலும் உள்ள கைதிகளை திறந்த வழியில் பார்வையிட அவர்களது உறவினர்களுக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 13 மற்றும் 14 திகதிகளில் இதற்கான சிறப்பு வாய்ப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தினங்களில் கைதிகளின் உறவினர்கள் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொதிகள் மற்றும் சுகாதார பொருட்கள் அடங்கிய ஒரு பொதியை வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 பிள்ளைகளின் தந்தையான இளம் குடும்பஸ்தர் மரணமடைந்தார். குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. கல்லேற்றி சென்ற டிப்பர் லொரியொன்று மிக மெதுவாக சென்று கொண்டிருந்த போது பின்னால் சென்ற மோட்டார் சைக்கிள் அதன் மீது மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவரை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு நோயாளர் காவு வண்டி மூலம் கொண்டு செல்லப்பட்ட போதும் அவர் மரணமடைந்தார். சடலம் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கனி போலீசார் முன்னெடுத்து வருவதுடன் டிப்பர் லொரி மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பவற்றை நீதிமன்ற நடவடிக்கைக்காக மருதங்கனி போலீஸ் நிலையம் எடுத்துச் சென்றுள்ளது. வடக்கு மக்கள் எம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நிச்சயமாக பாதுகாப்போம் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார். காரைநகரில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு பிரதமர் மேலும் உரையாற்றும் போது இந்த மண்ணின் பல திறமையாளர்களும் பண்டிதர்களும் கல்விமான்களும் தோற்றம் பெற்றார்கள். அவர்கள் பல்வேறு காரணங்களால் நாட்டை விட்டு சென்றுள்ளனர். இவ்வாறு புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவார்கள் என நாம் நம்புகின்றோம். அதற்கான சூழலை நாம் ஏற்படுத்துவோம். சரியான வசதிகளும் அபிவிருத்திகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதன் ஊடாக இந்த பிரதேசத்தை மேம்படுத்த முடியும். ஆகவே உரிமம் மற்றும் அபிவிருத்தி ஆகியவற்றை நாம் வழங்குவோம். தென்பகுதியில் உள்ள மக்கள் இந்த பகுதி மக்களை நேசிக்கின்றார்கள். ஆனால் இந்த மக்கள் அடிப்படை பிரச்சனைகளை முகம் கொடுக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் உள்ளன. கல்வி, சுகாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு ஆகிய பல துறைகளில் பற்றாக்குறை உள்ளதை நான் அறிவேன். யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இந்த பிரச்சனைகள் இன்றும் தொடர்கின்றது. இதற்கு நாங்கள் அரச நிர்வாக கட்டமைப்பினூடாக தீர்வை பெற்றுக் கொடுப்போம். 2024 ஆண்டு அரசியல் ரீதியில் சிறந்த தீர்மானத்தை எடுத்தனர். ஊழலற்ற அரசாங்கத்தை தேர்வு செய்தார்கள். அதே போன்று நாடாளுமன்ற அதிகாரத்தை முழுமையாக எமக்களித்தார்கள். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் இன மத விடயங்களுக்கு அப்பாற்பட்டு திறமையான மற்றும் ஊழலற்றவர்களை தெரிவு செய்ய வேண்டும். வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். பொருளாதார ஸ்திரப்படுத்தலுக்கு நாம் முன்னுரிமை அளித்துள்ளோம். ஸ்திரமான நிலையில் இருந்து கொண்டுதான் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். அரசு சேவையானது நாட்டு மக்களுக்கு வினைத்திறன் உடையதாக அமைய வேண்டும். அதற்கு சாதகமாக சூழலை ஏற்படுத்திக் கொள்வோம். அரசியல் தலையீடுகள் இல்லாமல் அரசு சேவை தற்போது சுயாதீனமாக இடம்பெறுகின்றது. மாகாண சபை தேர்தலை வெகு விரைவில் நடாத்துவதற்கு தேவையான முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கு என்றும் முன்னுரிமை அளிப்போம். இந்த மண் பல பிரச்சனைகளையும் ரத்தத்தையும் கண்டுள்ளது. அதனை ஆற்றுப்படுத்துவதற்கான பொறுப்பு எமக்குண்டு. அதற்கான நடவடிக்கைகளை சிறந்த முறையில் வெளிப்படையான தன்மையுடன் மேற்கொள்வோம் என பிரதமர் தெரிவித்தார்.
மலேசியாவின் ஷா ஆலம் டமான் ஆலம் இண்டாவில் உள்ள கட்டுமான பொருட்கள் களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மின்சாரம் தாக்கி இலங்கை இளைஞரும் அவரது நாயும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் 27 வயதுடைய இலங்கை இளைஞர் என தெரிய வந்துள்ளது. உடலை நெருங்க அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டியிருந்ததாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். இறந்த இளைஞனின் உடலில் எந்த காயங்களும் இல்லை என்பதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல